இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த மித்ரா மட்டும்தான் விழுவான்னு நினைச்சேன். ஆனா ஆதி இப்படி குறுக்க புகுந்து மித்ராவை பிடிப்பான்னு யாருக்குடா தெரியும்? இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா பிளான மாத்தி பாரதி வழுக்கி விழ வச்சு ஆதி பிடிக்கிற மாதிரி பண்ணிருக்கலாம். அதுவும் வாஸ்தவம் தான். அண்ணனுக்கும் அன்னிக்கும் டச்சிங் ஆகியிருந்தா ஏதாவது நல்லது நடந்திருக்கும். இப்ப பாருங்க, மித்ராவும் அண்ணன் கட்டி பிடிக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா போச்சு. கண்ணெல்லாம் அவிஞ்சு போச்சு. ஆனா பாட்டி, ஒரு விஷயம் அத கவனிச்சா இல்லையா? இதெல்லாத்தையும் பார்த்துட்டு பாரதி அண்ணி புசுக்குன்னு மூச்சு விட்டு அப்படியே கோவப்பட்டே போயிட்டாங்க. ஓ, பிளான் இப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இருக்கட்டும். ஆனாலும் நான் அந்த மித்ராவை ஏதாவது பண்ணாம விட மாட்டேன்டா. நீங்க என்ன வேணா பிளான் பண்ணுங்க, ஆனா டெஸ்ட் பண்றேன்னு என்ன மட்டும் விளையாட்டுல இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. அப்புறம் நான் டெரர் ஆயிடுவேன். இப்ப வாங்க, முதல்ல போய் அந்த எண்ணெய் கிளீன் பண்ணிடுவோம். இல்லன்னா என்ன அப்பாவி யாரா கீழே வந்து கை கால உடைச்சுப்பா. வாங்க. பாரதி, ஆக்சுவலி அங்கே ஒரு நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். மித்ரா ஸ்டெப்ஸ்ல இருந்து காலு ஸ்லிப் ஆகி கீழே விழ போனா, நான் ஃபோன் பெஸ்ட் இப்படி டேர்ன் பண்ணும்போது டக்குன்னு இப்படியே டேர்ன் பண்ணி பிடிச்சிட்டேன். ஆக்சுவலி அவளை நான் வேணும்னே தாங்கி பிடிக்கல. மித்ரா இப்படியே வந்து விழும்போது ஆக்சுவலி எனக்கு பாத்துங்க பேலன்ஸ் போய் அப்படியே மித்ராவுக்கு அடிபட்டுற கூடாதுன்றதான் நான் அவளை சேவ் பண்ணேன். நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டு? என்ன சார், எனக்கு புரியல. நான் எதுக்கு உங்களை புரிஞ்சுக்கணும்? அங்க நடந்த விஷயத்த நீங்க எதுக்காக என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவங்க கீழே விழுந்துட கூடாதுன்னு அக்கறையா போய் புடிச்சிருப்பீங்கல்ல. இதுல நான் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எப்படி வேணாலும் புடிங்க, யார் மேல வேணாலும் விழுங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆமா, இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? அது சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க கொஞ்சம் போறீங்களா ப்ளீஸ்? இப்ப எதுக்கு பாரதி இவ்வளவு கோவப்படுறா? பாரதி, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? தவக்கல, இங்க வாங்க. அண்ணி, சொல்லுங்க அண்ணி, அடியன் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? எனக்கு எந்த உதவியும் வேணாம். ஆதி சருக்கு காஃபி வேணுமா? நீங்களே போட்டு கொடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு.